வணக்கம். இன்றைய அதிகாரம் 69. சூது. அன்புடைமை ஆன்ற குடிபுறுத்தல் வேந்தமாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. அன்புடைமை அன்புடையவராய் ஆன்ற அமைந்த குடி குடும்பம். பிறத்தல் தோன்றும் வேந்து அரசு ஆவாம் விருப்பம். பண்புடைமை குணமுடைமை தூது தூது உரைப்பவன் சொல்லுவன். பண்பு இலக்கணம். எல்லோரிடத்திலும் அன்புடையவனாய் நாட்டுப்பற்றுடைமை அமைந்த குடும்பத்தில் பிறந்தவனாய் ஆள்பவர் விரும்பும் குலநலன் கொண்டவனாய் இருத்தல் தூதுவனின் இலக்கணம். அன்பறிவு ஆராய்ந்து சொல்லுமை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அன்பு காதல் அறிவு அறிவு ஆராய்ந்த பொருந்த நாடிய சொல் மொழி வன்மை வலிமை தூது தூது உரைப்பார்க்கு சொல்லுவோருக்கு இன்றியமையாத இல்லாமல் முடியாத 3. அன்புடைமை அறிவுடைமை ஆராய்ந்து சொல்லும் சொல்வன்மை ஆகிய 3 தூது சொல்வோரின் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணங்களாகும். நூலாருள் நூல்வள்ளல் ஆகுதல் வேளாறில் வென்றி வினை உரைப்பான் பண்பு. நூலாருள் கற்றவரிடை நூல் இலக்கியம் வல்லவன் திறமையுடையவர் ஆகுதல் ஆதல். வேளாருள் போர் ஆயுதமுடைய ஆட்சியர் வென்றி வினை செயல் உரைப்பான் சொல்பவன் பண்பு. பல நூல்கள் கற்றுணர்ந்தவர் சபையில் தான் மிக்க நூல் வல்லமை உடையவனாக இருத்தலே. வேற்று நாட்டு அரசவையில் தான் அரசிற்கு வெற்றி தரும் வகையில் செயல் உரைக்கும் தூதுவனின் பண்பு. அறிவுறு ஆராய்ந்த கல்வி 3 செறிவுடையான் செல்க வினைக்கு. அறிவு இயற்கை அறிவு உரு தோற்றப்பொழிவு ஆய்ந்த பொருந்த நாடிய கல்வி அறிவு இம்மூன்றன். இந்த 3 செறிவுடையான் அடக்கமொழியவன் செல்க வினைக்கு தொழில்க்கு. இயற்கையான அறிவு காண்பவர் விருப்பம் பெற்ற பொலிவு ஆராய்ந்த கல்வி அறிவு இந்த 3 நிறைந்திருக்கும் அடைக்க முடியவன் தூது உரைக்கும் வினைக்கு செல்க. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. தொகுத்து சொல்லி உரைத்து தூவாத வேண்டாதவை நீக்கி விலக்கி நகைச்சொல்லி மகிழும்படி உரைத்து நன்றி நன்மை பயப்பதாம் விளைவிப்பதாம் தூது தூதன். சொல்வதை தொகுத்து சொல்லியும் சொல்லக்கூடாத செய்திகளை விலக்கியும் கேட்போர் உளம் மகிழும்படி உரைத்து தன் அரசனுக்கு நன்மையை விளைவிப்பான் தூதன். கற்றுக்கண் அஞ்சான் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்று அறிந்து ஆராய்ந்து கண் வெகுண்ட பார்வை அஞ்சாதவன் சல மனங்கொள்ள சொல்லி உரைத்து காலத்தோடு பொருந்தி சொல்லி செயலை முடிக்க அறிவதாம் தெரிவதாம் தூது. சொல்ல வேண்டியதை ஆராய்ந்து சொல்லியும் பகவன் வெகுண்ட பார்வைக்கு அஞ்சாமல் சொல்வதை மனங்கொள்ளும் வகையில் காலத்தோடு பொருந்தி சொல்லி செயலை முடிப்பதாம் தூது. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து பணியின் தன்மை உணர்ந்து காலம் செவ்வி கருதி பார்த்து இடம் அறிந்து தெரிந்து எண்ணி நாடி உரைப்பான் சொல்பவன் தலை. முதன்மை வேற்று அரசிடம் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணியின் தன்மை உணர்ந்து அதற்கேற்ற காலத்தையும் இடத்தையும் தெளிவு செய்து சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்பவனே தூதுவனின் சிறந்தவன். தூய்மை துணிமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு. தூய்மை துணைமை உதவியன் தன்மை துணிவுடைமை அஞ்சாமை இம்மூன்றின் இந்த 3 வாய்மை வாய்த்தல் வழி உரைப்பான் சொல்லியவாறே சொல்லுபவன் பண்பு இலக்கணம். மனத்தில் தூய்மையும் தன் அரசன் மேற்கொள்ள செயல்களுக்கு துணையாகும் எதற்கும் அஞ்சாமை ஆகிய 3 வாய்மை வழி உரைத்தலே தூதுவனின் பண்பு. விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சொரா வன்கணவன். வீடு சொல்லிவிட்ட மாற்றம் சொல் வேந்தற்கு ஆட்சியாளருக்கு உரைப்பான் சொல்பவன். வடு தாழ்வு மாற்றம் மாறுபட்ட நிலை வாய் சோரா தவறியும் வன்கண் அவன் உள்ள உறுதியுடையவன். அரசன் சொல்லிய செய்தியை வேற்று அரசனுக்கு சொல்பவன். குற்றம் குறையுதல் செய்திகளை வாய் தவறியும் சொல்லாத மன உறுதி உணவாக இருப்பவனே தூதுவனாவான்.
இறுதி பாய்ப்பினும் எஞ்சாந்து இறைவர்க்கு உறுதி பாய்ப்பதாம் தூது. இறுதி முடிவு பாய்ப்பினும் தருமாயினும் எஞ்சாது ஒழியாமல் இறைவனுக்கு மன்னனுக்கு உறுதி மிகுதி பாய்ப்பதாம் விளைவிப்பது தூதன். தூதன் தன் உயிருக்கே முடிவு தருவதாக இருப்பினும் அதற்கு அஞ்சாது தன் அரசருக்கு நன்மை விளைவிக்கும் செய்தியை வேற்று அரசிடம் சொல்ல வல்லவனே தூதுவன் ஆவான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.